ஆவியானவர் எப்படி நம்ம ஜனங்களை கடைசி காலத்தில் அவர் ஆசைப்படுறாரு, தன்னுடைய ஆவியானவர் நம்ம சபைகளில் எப்படி உலாவ போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். அவர் மேல் தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சபைகளில் என்னென்ன செய்ய போகிறார் அப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். என்ன ஆவியா? அவரு ஞானத்தையும் உணர்வையும் அருகிற ஆவியானவர். ஃபர்ஸ்ட் ஞானம். ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் அப்படின்னா நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னால், கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்குண்டான வழி என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை பேர் பெற்றோர்கள் இருக்கிறீங்க? பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணுமா, நல்லா படிக்கணுமா? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களா? ஓகே. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் பசங்க இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் இப்போவே கர்த்தருக்கு பயப்படுறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகள் உங்களை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்னென்ன செயல்படுறீங்க என்றதை நல்லா வாட்ச் பண்ணி நீங்கள் பண்ணுற அதே பழக்கத்தை அந்த பிள்ளைகள் திரும்ப அவங்க கை கொள்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க கையில் இல்லை, வளர்க்குற உங்கள் கையில் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா பேரண்ட்ஸ், ஏன் ஆண்டவர் அப்பத்திலிருந்து அவர் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார்னா, பிதா தன் குமாரனை எப்படி வளர்த்தார் என்பதை நமக்கு முன்மாதிரியாக காட்டிட்டு போனார். எல்லாம் வாசிச்சிருக்கீங்களே ஏசப்பா பற்றி. ஏன்னா பிதாவினுடைய வளர்ப்பு அப்படி, பிதாவுடைய டீச்சிங் அப்படி. அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஃபஸ்ட்டு நம்ம ஞானம் வேணும். அடுத்தது இல்லை அடுத்த வாத்தியம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. எத்தனை பேருக்கு உணர்வு இந்த கடைசி காலத்தில் இருக்குது? யாருக்குமே இல்லை, எனக்கும் இல்லை, சபைகளுக்கு இல்லை. ஏன்னா சபையில் ஆண்டவருக்கு உண்டான உண்மையான உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால், சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் குறிப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. சனிக்கிழமை ஆராதனையில் தானாக சனிக்கிழமை ஆராதனையில் ஆத்துமாக்கள் உள்ளே இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் தானாக ஜனங்கள் உள்ளே இருப்பாங்க. ஏன்னா தானாக சபையில் இருக்கிற விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற தானாக பிரச்சனைகள் மாறும். ஏன்னா உணர்வு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நம்முடைய இருதயத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உணர்வு நம்முடைய இருதயம் தான் ஃபஸ்ட்டு உணர்த்தும். நீ பண்ணுறது சரி, நீ பண்ணுறது தப்பு. எத்தனை பேர் நீங்கள் வெளியே சொல்ல வேணாம், பைபிள் ஸ்டடியோ இல்லை ஆராதனையோ நடக்கும்போது இன்றைக்கி சர்ச்சு இருக்குது அப்படின்னு சொல்லியும் பரவாயில்ல அடுத்த வாரம் போய்க்கலான்னு நம்ம எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டில் இருந்திருப்போம். இருந்திருக்குமா இல்லையா? அதுதான் உணர்வு, இருதயத்தில் இருக்கிற உணர்வு. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி காலத்தில் அநேகருடைய உணர்வே இல்லாமல் போயிடுமா. நம்மளுடைய உணர்வுன்னா சொரணை கெட்டு போயிடும். அதுதான் அதற்குடைய உண்மையான தன்மை. நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம் பிள்ளைகள் செய்கிற தவறு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு உணர்வு வரணும். அவன் செய்கிறது என்னது? தப்பு. 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசில் என்ன பண்ணணும்? பிடுங்கி அல்லது நம்மளை திருத்தி வெளியே கொண்டு வந்துடணும். ஏன்னா நீங்கள் 5 அவனை மாற்றாமல் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் வளரும்போது என்ன பண்ண முடியாது? பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணும்போது அதான் நான் யோசித்தேன், நம்ம சபையில் நிறைய பேர் நம்ம பிள்ளைகளுக்காக அடுத்த ஜெனரேஷனுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணுறது இல்லை, நீ சின்ன வயசில் அவனை நீ எப்படி வளர்க்குற, சின்ன வயசில் அவனுக்கு என்ன நீ போதிக்கிற, அவன் உன்னை நல்லா பார்த்துட்டு வர்றான். என்ன ஒரு வாக்கியம் எனக்கு நல்லா புரியும். சின்ன குழந்தைங்க கெட்ட வார்த்தையை பேசாது, என்ன பண்ணோம்? கேட்ட வார்த்தையை தான் பேசும். யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா சின்ன குழந்தைக்கு யாரும் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்லாம் 10வது படித்தா தான் செல்லு நோண்டவே தெரியும். இப்போது வெளியே வந்துட்டு பால் குடிக்கிறதுனால என்ன தேவை? ஃபோனு தேவை. ஃபோனை வச்சு கார்ட்டூன் பார்த்தா தான் சோறு உள்ளே இறங்குது. எங்களுக்கு அந்த காலத்தில் என்னத்தை கட்டி சோறு விட்டுனாங்க?
நிலா காட்டி சோறு விட்டுனாங்க, இப்போ யூடியூப் காட்டி சோறு விட்டுறாங்க. காலங்கள் என்ன ஆயிடுச்சு? காலங்கள் மாறுகிறது, வசனமும் மாறுது, போதகங்களும் மாறுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயம் இருக்க வேணும். அடுத்த வாக்கியங்களை வாசிங்களேன். என்ன ஆவியானவர் அவர்? ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே போனோம்னா, ஒரே ஒருத்தர் தான் நமக்கு ஆலோசனை தர முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆலோசனை தர முடியும். அவரும் எப்படி ஆலோசனை தருவாராம்? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தன்னுடைய வசனத்தின் மூலமாகவோ இல்லை செய்தியின் மூலமாகவோ இல்லை தீர்க்கதரிசியின் மூலமாகவோ நமக்கு எடுத்து அனுப்பி அடுத்து நீ என்ன செய்யணும்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஆலோசனை அழுகிறாரு. ஆலோசனை மாத்திரம் இல்லை, பலனையும் அருளுகிற ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், பலனையும் அழுகிற ஆவி. சொல்லுங்களேன், பலன். பலன் நம்ம குடும்பத்துக்கு தேவை. ஏன்னா பலனாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியும், உழைக்க முடியும், நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். அந்த பலனையே யார் தான் தராராம்? பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாராம்? தராராம். அடுத்து வாசிங்களேன். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும். அறிவுக்கும் கர்த்தருடைய பயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த வாக்கியங்கள் ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயம் நமக்கு உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அறிவு இருக்கணும். அப்படி கேட்கட்டுமா உங்களுக்கெல்லாம்? அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நம்மளுக்கெல்லாம் அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேலூயா. நம்மளுக்கெல்லாம் அறிவு ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, இது குடிச்சா செத்துருவோம், இது குடிச்சா சாக மாட்டோம் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுது? தெரியுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஃபஸ்ட்லாம் ஊழியக்காரங்க ஒரு கோட்டை கிழிப்பாங்க, இதை விட்டு தாண்டாத, இதை விட்டு வெளியே வராதன். அப்போ இருந்த விசுவாசிகள் என்ன ஆச்சு? அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே செஞ்சாங்க. இப்போ ஊழியக்காரனுக்கு விசுவாசம் என்ன பண்ணுது? கோடு கிழிக்குது, இதை செஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு. காலங்கள் மாறும்போது நம்மளுக்கு உணர்வு இருக்காது, அறிவு கம்மியாயிரும். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையை குறித்து ரொம்ப ஷார்ப்பாக சொன்னார். அறிவை நீ வெளிப்படுத்து. கர்த்தருக்கு உண்டான பயம் சபைகள் இல்லை. கடைசி காலத்தில் சபை எப்படியோ போயிடுச்சு. ஆதி காலத்தில் இருந்த அந்த ப்ரெசன்ஸும், ஆதி காலத்தில் அந்த வசனமும், ஆதி காலத்தில் இருந்த அந்த உணர்வும் இப்போ இருக்கிற விசுவாசிகளுக்கும் இப்போ இருக்கிற சபைகளுக்குமே இல்லை. ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, எப்படின்னா லிபரலாக இருக்கணுமா, அதுக்கு தமிழில் என்னன்னு தெரில, எப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும், லிபரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ச்சில். நீ ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், லிபரலாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும்? அறுத்தே ஆக வேண்டும். நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய ஊழியக்காரனை அவர் அக்னி ஜுவாலையாகவும் காற்றுகளாகவும் வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஊழியக்காரன் சொல்கிறது அப்படியே கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய முடிவும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயரத்தில் வச்சு தான் ஆசீர்வதிக்கிறார். தெரியுமா? நான்லாம் பார்த்து நான் கண்கூண்டாக பார்க்குற சாட்சி நான்லாம். ஏன்னா சாமலையா இருக்கிறாங்க, அவர் சொல்லி அவர் திட்டினாலோ இல்லை அவர் அடித்தாலோ யார் முறுமுறுப்பு இல்லாமல் தான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிட்டாங்களோ இப்போ அவங்களுடைய குடும்பங்கள் அவங்களுடைய தலைமுறையெல்லாம் நல்லா இருக்குது 1000 மடங்கு. ஏன் தெரியுமா? தன் ஊழியக்காரனுடைய வார்த்தை அவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:14. ரோமர் 8:14. பாருங்க, இப்ப பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இப்ப யார் பிள்ளைகள்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்ப விளங்குதா? நீங்களாம் யாரு அப்பாக்கு? நீங்களாம் பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீ அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்லுங்களேன். நீங்களாம் அப்பாவுக்கு பிள்ளைங்க. அப்பாவுக்கு பிள்ளைங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் அவர் மடி மேலே என்ன பண்ணலாம்? உக்காரலாம். யாரும் தடுக்க முடியாது. பக்கத்து சொல்லுங்கள், யாரும் தடுக்க முடியாது, யாரும் நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் என் அப்பா. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்.
ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர்கிட்ட பேசணுன்னா சில தீர்க்கதரிசிகள் தேவைப்பட்டாங்க, சில ராஜாக்கள் தேவைப்பட்டாங்க, சில ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க. ஆனால் இப்போது நடுவில் யாருமே மீடியேட்டர் தேவையில்லை. நீங்களும் நானும் 24 மணி நேரம் டைரெக்டாக அப்போடைய மடியில் போய் என்ன பண்ணலாம், உட்காரலாம், பேசலாம், அவர் கூட என்ன பண்ணலாம், அசைவாடலாம். அதுதான் ஆசைப்படுறாரு. தன் பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்பவும் நேசிக்கிறாராம். எப்படி நேசிக்கிறாரு? ரொம்ப நேசிக்கிறார். உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாருக்குமே என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அவங்கள விட்டுருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 18 லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். உங்கள் ஜுவல்லரி நகைலாம் பேங்க்கில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இல்லை உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இல்லை உங்களுக்கு நல்ல வீடு இல்லைன்னு வச்சிங்களேன். இல்லை நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கலன்னு வச்சிங்களேன். அப்போது இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கடன் போயிடுச்சு, வியாதி போயிடுச்சு, நல்ல வீடு கொடுத்துட்டாரு, நல்ல காரை கொடுத்துட்டாரு, நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? புரியல, சத்தமாக சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவரை நினைக்க மாட்டீங்க. வெரி குட், சூப்பர், உண்மை உள்ள ஆத்மா. அடுத்து செஞ்சதுக்காக நன்றி சொல்லுவீங்க. அடுத்தது கடைசி வரைக்கும் அவருக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிட்டாரு, நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்னமா செய்வோம்? குட் மார்னிங் ஆண்டவரே, குட் நைட் ஆண்டவரே, ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஜபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்காது, ஒரு கண்டென்ட்டே இருக்காது. என்னடா இவன் ரொம்ப பிஸியாகிற, எதுவுமே இல்லையோ அப்படின்னு தேடுவார். ஏன்னா ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்குறவர் அல்ல. ஏன் சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோன்னா அது அடிக்கடிக்கு ஆண்டவரை பார்க்க வைக்குது, திரும்பி பார்க்க வைக்குது. இந்த விஷயத்தினாலவே நம்ம ஆண்டவரை தேடுறோம். உண்மை தானே? அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் சொன்னாராம், உனக்கு ஒரு 10 கோடி கிடச்சா என்ன தம்பி பண்ணுவேன் அப்படின்னு. வேலைக்கே போக மாட்டேன் சார், நல்லா உட்காந்து வீட்டிலே சாப்பிடுவேன், நல்லா வாடகை விட்டுன்னு வாங்கினுவேன், நல்லா சோம்பேதனமாக வீட்டிலே இருப்பேன். அதனால தான் நான் ஆண்டவர் உனக்கு 10 கோடி தரல அப்படின்னு சொன்னாராம். ஏன் தெரியுமா? எவன் ஒருத்தர் சோம்பேறித்தனமாக சும்மா இருக்கிறானோ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைவான பலன் வேணும்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, எந்த காலத்துலேயும் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இப்போ நான் ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி என் கஷ்ட காலங்கள் முடிஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் ஆராதிப்பேன். இப்போ நான் ஜபிக்கிற மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் முடிஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன். இப்போ நான் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லா பிரச்சனையும் என்னை விட்டு போகட்டாலும் அப்போவே நான் என்ன தான் பண்ணுவேன். இந்த மனப்பான்மை எப்போ உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே வருதோ ஆண்டவர் லேசாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 54:13 வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 54:13. தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தன் பிள்ளைகளை பற்றி கவலை? எத்தனை பேருக்கு தன்னுடைய பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுமோ, இல்லை அவனுடைய ஃப்யூச்சர் இப்படி போயிடுமோ, இல்லை அவளுடைய இன்னும் திருமணம் ஆகலையே, இல்லை இப்படி ஆயிடுச்சே, எவ்வளோ நாள் தான் இது இப்படியே இருக்குமோன்னு எத்தனை பேர் பயப்படுறீங்க? ஆனால் ஆண்டவர் நீ சொல்கிறாரு, நீ திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. ஏன்னா உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இங்கே இருக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சமாதானமும் பெரியதாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய சமாதானமான வாழ்க்கை தருவார். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை இருக்குது, அது ஓடினும் ஓடியாந்துக்கணும், தண்ணியை தள்ளி விட்டணும், இழுத்துன்னு இருக்குது. அவருக்கு ஒரு நாள் இருக்குது, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற நாள். அப்பொழுது அவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று நாங்கள் ஆணையிடுவோம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன வயசில் எப்படி விதையை போடுறோமோ அந்த விதை தான் அவன் பெருசாகி மரமாக வரும்பொழுது அது கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. டீச்சர்ஸ் அறிவை தான் கொடுக்க முடியும்.
நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னா டீச்சர் ஏபிசிடி சொல்லி தருவாங்க, 1 2 3 சொல்லி தருவாங்க, ரைம் சொல்லி தருவாங்க, உலக பிரமாண அறிவை தான் தருவாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும், வசனத்தில் எப்படி வளரணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு யார் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால தான் சொன்னார், உன் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 25 12 13. சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனதும் 13வது வசனதும் வாசிங்களேன். வாசிங்க. அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். பாருங்க, அவர் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். நம்மளுடைய ஆண்டவருடைய சந்ததி எப்படி சுதந்திரிக்கணுமா? பூமியை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும். அப்படின்னா நம்ம போர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நாட்டை பிடிக்கணும் அந்த நாட்டை பிடிக்கணும் இல்லை, பூமியிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு என்னென்ன தேவையோ அதின் காலத்தில் அதின் விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாக கொடுப்பாரு. உணவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்தித்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா மேலே இருக்கிற வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். உங்களுடைய வழி அல்ல, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, கஷ்டமே இருக்காது, கடன் இருக்காது, வியாதி இருக்காது, 24 மணி நேரமும் சோத்தை துண்ட்டு பெட்டில் மேலாந்துக்கலாம், சோம்பேறிகளாக இருக்க வேணாம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய தன்மைகளை அப்படி தான் பாருங்க. ஏன் நம்மளை உழைக்க வைக்கிறார் தெரியுமா? நம்மளை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எல்லாம் நல்லா தெரியும் நம்மளை பற்றி. அடுத்த மாதம் 29ஆம் தேதி யாருன்னா பார்த்தீங்களா? அடுத்த மாதம் இது ஆகஸ்டா? செப்டம்பர் 29ஆம் தேதி யாருன்னா பார்த்தீங்களா? பார்க்கல. டிசம்பர் 25ஆம் தேதி யாருன்னா பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் யாரும் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டார். அடுத்த வருஷம் 25ஆம் தேதி நீ எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் உங்களை இப்படி வச்சிருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் பார்க்காத விஷயத்த அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. அதனால தான் சில விஷயத்த உங்களை காத்து கொண்டே வச்சிருக்கிறார். தடுத்து வேணாம் வெயிட் பண்ணு, இது உங்கள் ஃப்யூச்சரில் பாதிக்கும், இது உனக்கு வேணாம் அப்படின்னு தடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை அருமையாக வச்சிருக்கிறார். ஏன்னா நம்மளால் நாளைக்கு பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவரால் நம்மளுடைய முடிவு வரைக்கும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சில நேரத்தில் ஏன் ஜபங்களுக்கு நமக்கு பதில் வரலன்னா, ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஜபத்தினுடையான விளைவை அவர் எதிர்காலத்தில் பார்த்துட்டாரு. இதை நம்ம இவனுக்கு கொடுத்துட்டானா இந்த விஷயத்தினால அவன் அடுத்த வருஷம் பாதிக்கப்படுவான். அதனால் என்ன பண்ணக்கூடாது? இவனுக்கு கொடுக்கக்கூடாது. எப்போ கொடுப்பார் தெரியுமா? அந்த விஷயத்தை நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஏன்னா ஏசப்பா நம்ம ப்ரெசண்ட்டில் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா நம்ம எதிர்காலங்களையும் பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பாக்கு நம்ம எதிர்காலம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், என்னுடைய எதிர்காலம் ஏசப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என் எதிர்காலத்தை பார்த்து தான் அடுத்தவங்க உள்ளே வருவாங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம். இயேசு நல்லவர்னு தெரியும், நீ நல்லவனான்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. அப்படி தான் போயிடுச்சு. சுவிசேஷம் சொல்ல முடியல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு உன்னை ஆசீர்வதிக்கிட்டோம், அப்போ நான் சர்ச்சைக்கு வரேன். ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு தெரியுமா? நம்ம ஆண்டவர் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. அதனால தான் நீங்கள் உயரத்தில் போக போகிறீங்க. இவங்க வீட்டில் மட்டும் எப்படி ஆசீர்வாதம் உள்ளே வருதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் இருதயத்தில் இருந்ததுனால கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்துட்டே இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்கள் எடுத்து பாருங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் எடுத்துகிட்டு பாருங்களேன். அப்பா கிட்ட பேசாத ஒரு நாள் கூட இருக்காது. அதிகாலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுறாரு? பிதா கிட்ட போய் ஜபிக்கிறாரு. அவங்களுடைய டைம்லாம் பாருங்கள். யூதர்கள் எத்தனை பேர் தெரியும்? யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கிறாங்களா? யூதர்கள் தெரியுமா? யூதா கோத்திரம். யூதர்கள் ஏன் டாப் நம்பர் 1ல் இருக்கிறாங்கன்னா,
அவங்க 24 மணி நேரமாக பண்ணிருப்பாங்க. நடந்து போனால் கூட சின்னொன்று ஒரு புக்கு மாதிரி இருக்கும், தோறான்னுவாங்க. இப்படியே தான் படிச்சுட்டே போவானுங்க. சாப்பிடும் போதும் இப்படி தான் இருப்பானுங்க, நடக்கும் போதும் இப்படியே தான் இருப்பானுங்க. எப்பவுமே இதை படித்து 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 இது உள்ளே போக 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 எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறானுங்க. சயின்டிஃபிக்காகவும் நோபல் ப்ரைஸாக இருக்கட்டும், ஒலிம்பிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஒரு நாள் கூட வேதத்தை மறந்ததாக சரித்திரமே இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில். எப்பவுமே நடக்கும் போதும் சின்ன புத்தகம் மாதிரி தான் இருக்கும், ஒரு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், செல்லு சைஸ் இருக்கும். அதை கண்ணு முன்னாடி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நடந்து போனாலும் அதை படிச்சுட்டு நடந்துட்டு போவாங்க, பஸ்ஸில் போனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது வெற்றி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. என் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா எங்கே ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கணும்னா அவங்களுக்கு எங்கே வெற்றி இருக்குன்னு நல்லா தெரியுது. அதனால தான் வசனத்தை விட்டுட்டு பைபிளை விட்டுட்டு அவங்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. வேணா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வசனத்தை முன்னாடி வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நம்பர் 1 மாறலன்னா என்னை வந்து கேளுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் வசனத்தை முன்னாடி வச்சு அவன் பயணிக்கிறானோ அந்த பாதை முழுவதும் தேவனுடைய பொறுப்பாக மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்ட்ரகிள் பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு, தேவனுடைய வசனத்தை கவனமாக கேட்டு, அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற பிளானை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நம்ம மாம்சத்தில் போராடுறதுனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியல. நம்மளா சுயமாக முடிவு எடுத்துட்டு நம்மளா சுயமாக போகிறதுனால தான் நம்மளால் ஜெயிச்சு மேலே வர முடியல. ஆனால் நீங்கள் எப்போ ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் ஒரு சித்தத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் அந்த பூமியில் சும்மா பிறக்கலை, நான் சும்மா வரல, ஏதோ ஒரு வேலையை எனக்கு வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களாம் சும்மா பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு? இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களாம் சும்மா சர்ச்சுள்ள வந்தீங்கன்னு? உங்களுடைய ஜீனியாலஜி உங்கள் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பார்த்துட்டார். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேர் அவருக்கு தெரியும், உங்களுடைய வயது, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எல்லாமே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே பார்த்துட்டார். அதனால் இப்போ படுற கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பட போகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் நேக்கடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தமிழில் போய் வாசிங்க, எப்படி இருக்குது? ஒரு குண்டூசி கூட மறைக்க முடியாது சார், ஒரு குண்டூசி கூட மறைக்க முடியாது. என்ன சொல்கிறேன், நம்ம நினச்சிக்கலாம் நம்ம மறைவாக தானே இருக்கிறோம், நம்ம மறைவாக தானே பண்ணுறோம், எல்லாம் மறைஞ்சு தானே இருக்குதுன்னு. இம்மை பொழுது போதும் எல்லாம் வெளியே வர்றதுக்கு, இம்மை பொழுது போதும், இந்த நிமிஷம் போதும். ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், அவாய்ட் மொபைல் ஃபோன் தான் நான் சொல்லுவேன். மொபைல் ஃபோன் நானும் தான் யூஸ் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, நானும் யூஸ் பண்ணுறேன். கவனமாக யூஸ் பண்ணுங்கள், உள்ளே இருக்கிறது வெளியே வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லார், அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவும் டச் ஆகிடக்கூடாது, எந்த வியாதியும் வந்துடக்கூடாது, எந்த வறுமையும் தொற்றக்கூடாதுன்னு அவர் உங்களை பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து வளர்க்குறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், போய் போய் மாட்டிக்கிறோம், இந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம், அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம். அதான் சொல்கிறார் ஒரு பரிசுத்தவான், இந்த ஒரு மனுஷன் ஏசப்பா தான் தான் வாழ்க்கைன்னு முழுமையாக ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனுஷன் வாயில் எனக்கு இது இல்லைன்னு சொல்லவே மாட்டானா. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு மனுஷன் ஆண்டவரையே 100க்கு 100 நம்பி, ஆண்டவரையே 100க்கு 100 நம்பி வாழ்ந்தான்னா அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமாக அவனுக்கு என்ன இருக்காதா? ஏன்னா எப்போ அவன் ஆண்டவர் 100க்கு 100 நம்பினானோ, எப்போ அவன் 100க்கு 100 அவனை நம்பி ஆண்டவரேன்னு பாதத்தில் போனானோ அவனுக்கு உண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் கேட்காமலே அவனுடைய வீடு தேடி வர வச்சுட்டாரு. அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தேவன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 115 14 15 வாசிங்களேன். சங்கீதம் 115வது அதிகாரம் 14 15. பாருங்க, இன்னொருத்தர் வாசிங்க சத்தமா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். போதும், இப்போ நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க,
நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் பிரதர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஆண்டவரும் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே ஈஸி தான். சொல்லுங்களேன், ஈஸி தான், சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ இன்னொரு நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தராலே நீங்கள் வாசிங்களேன் அந்த வசனத்தை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். யாரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோன்னு? கர்த்தராலே நீங்கள். நம்ம நினச்சிருப்போம், என் புருஷன் சம்பாதிக்கிறான் அதனால தான் நான் சோறு துண்டுறேன், என் புருஷன் சம்பாதிக்கிறான் அதனால தான் வீட்டில் டிவி இருக்கு, என் மனைவி வேலைக்கு போகிறாங்க அதனால தான் என் வீட்டில் ஒலையேறிது. உன் புருஷனுடைய மூச்சு காத்த டப்புன்னு இப்படி பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன ஆகும்? பரலோகமே பாட வேண்டியதான். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தராலே நீங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரே ஒரு நபர் தான் காரணம், அது ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. நான் அப்பாவை குறை சொல்லலை, அம்மாவை குறை சொல்லலை, அவங்க ரெண்டு பேரையுமே ஆசீர்வதிக்கிற யார் தான்? ஆண்டவர் தான். அந்த மனப்பான்மை நம்மளுக்குள்ளே இருக்கணும். நம்மளாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் தெரியுமா? சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி எத்தனோ பிள்ளைகளுக்கு பிரெட் இல்லை, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, வீடே இல்லை, பாம் பிளாஸ்ட் ஆகி எல்லாம் நாசமாக போயிடுச்சு. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் ஏசி போட்டு தூங்குறீங்க? சொல்ல மாட்டிங்களே. ஏசி போட்டு குழு குழுன்னு தூங்குறீங்களா? டிவி எத்தனை பேர் நாடகம் ஓடுது? நீங்களாம் பரிசுத்தவான்கள், அவங்கள குறையே சொல்ல மாட்டேன். எங்கள் சர்ச்சில் இருக்கலாம் தங்கமானவங்க பிரதர், அப்படிலாம் நினைக்காதீங்க. யாரும் சீரியல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், எங்கள் பிரதர்ஸும் நல்லவங்க தான், யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தில் சொன்னோன்னா ஆமேன்னு சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், மாற்றுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேன், நம்ம வேலையை கொடுக்கறது யார்? நமக்கு ஜீவனை கொடுத்தது யார்? நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது யார்? நம்மளுக்கு கணவனை கொடுத்தது யார்? நம்ம மனைவி கொடுத்தது யார்? அவரால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் வருது. நம்புறீங்களா? நம்பிட்டே இருங்க, இன்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஒரு நாள் நீங்கள் தூங்கி எழும்போது நம்ம வாழ்க்கையாடா இப்படி இருக்குது அப்படின்னு நடத்தணும்னா நீங்கள் சொல்லணும், கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி 20 வாட்டியாட்டி என்ன பண்ணணும்? சொல்லி பழகணும். நம்ம வார்த்தையில் தான் என்ன இருக்குது? வல்லம் இருக்குது. அதனால தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அவர் சொன்னாரா? அவர் நினச்சாரா? நடந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நடக்கும். என்ன ஏசப்பா சொல்லிட்டாரு, எல்லா அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாராம். சிலுவை மேலே வெற்றி சிறந்து இதோ எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறேன், போங்க வியாதிகளை சுஸ்தமாக்குங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க, நான் செய்யாததையும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செய்வீங்க. அப்போது ஏசப்பா செய்யாத விஷயத்தை உங்களால் செய்ய முடியும்னா, ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை என்ன பண்ண முடியும்? உங்களால் செய்ய முடியும். நம்புறீங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கை தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பா என்ன பண்ணார்? தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்போ உங்கள் வாழ்க்கை தண்ணி மாறிக்கிற வாழ்க்கையை உங்களால் என்ன பண்ண முடியும்? திராட்சை ரசமாக மாற்ற முடியும். இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா, ஆண்டவரே தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லாமல், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் திராட்சை ரசமாய் மாறட்டும், கமாண்ட் கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து கமாண்ட் கொடுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எங்கள் அப்பா என்ன பண்ணக்கூடாது? திட்டவே கூடாது. பெண் பிள்ளைகள் சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேலையே வாங்கக்கூடாது. கத்தி எடுத்து தொண்டையிலேயே சொருகிடுவார் ஏசப்பா. ஏன்னா பெண்களுக்கு வேலை என்னது? வீட்டில் வேலை செய்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அல்லேலூயா. அதாவது ஜஸ்டின் ஐயா தெரியுமா எத்தனை பேருக்கு? அவர் ஒரு கதை சொன்னார். என் பிள்ளை எத்தனை டிகிரி படிச்சுக்குது சார்? 3 டிகிரி எடுத்துக்குது சார். ஃபஸ்ட்டு பிள்ளை பொண்ணாக இருக்கணும். அல்லேலூயா. கட்டி கொடுக்குற இடத்துல சாம்பார் வைக்க தெரியுமான்னு கேட்பாங்களா, இல்லை எத்தனை டிகிரி படிச்சுன்னு கேட்பாங்களா? ஏம்மா தட்டில் 2 டிகிரி நான் கொடுன்னு கேட்பாங்க. 2 தோசையும் கொஞ்சம் சோறும் கூட. அம்மா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை நடைமுறையை கடுத்து நடக்க பழக எப்படி இருக்கணும்னு நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுங்க. பாவம் ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டேன், மாமியார்கிட்ட போய் செருப்படி வாங்கும், அப்போ தெரியும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் வரேன், உங்களையும் விட்டுற மாட்டேன். இப்போ சகோதரர்களாகி நீங்களும் பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வரப்போகிறவங்களையோ இல்லை இது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையோ மதிப்பு கொடுங்க, கற்றுக் கொடுங்க.
நீங்களே அங்கே தானே வந்த, எல்லாரையும் மதிக்கணும், பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும், நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் மதிக்கணும், நம்மளுடைய பெரியவங்களாக இருந்தாலும் மதிக்கணும். ஒரு வரி எங்கள் பெரியப்பா சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நமக்கு மேலே இருக்கிறவங்கள மதிக்கணுமா, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? புரியுதா? நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? மதிக்கணும். நம்மளோட கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். இந்த தன்மை மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை யார் வேணால் எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்தீங்களே, ஆண்டவர் உங்களை ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டார். ஒரு நாள் உங்களை தரித்திரமாகவோ ஏழையாவோ இல்லை கெஞ்சவோட விட மாட்டார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். அதுதான் எங்களுடைய பலன். தெரியுமா? ஏங்க அதான் வசனம் சொல்லுது, உலகம் சந்தோஷப்பட்டு ஜாலியாக இருக்குமா, நீங்களோ அழுது புழுவுறீங்களா, ஆனாலும் உங்கள் துக்கம். அந்த வசனத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம அழுது புலம்பணுமா? நம்மளை பார்த்து சிரிச்சாங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களா? நம்ம மட்டும் துக்கமாக இருந்தோமா? வீட்டில் நம்மளை மட்டும் கேலி பேசினாங்களா? நம்மளை மட்டும் நம்ம பேரை கெடுத்தாங்களா? நம்மளை வச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களே? அந்த நாள் போயிடுச்சு. நம்ம அழுத நாளும் போயிடுச்சு. நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறுகிற நாள் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எங்கே தெரியுமா சூஸ் பண்ணுறாரு? டஸ்ட்பினில் தான் சூஸ் பண்ணுறாரு. எங்கே சூஸ் பண்ணுறாரு? டஸ்ட்பின்னா எங்கே? குப்பை தொட்டியில், சேத்துல, அங்கே இருக்கிறவனை தான் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையுடைய வழின்னா என்ன, வாழ்க்கையுடைய ஒரு அம்சம்னா என்னன்னு. அவனை எடுத்து அவனை கழுவி அவனை ஆசீர்வதித்து ஒரு இடத்துல கொண்டு போய் இப்படி நிறுத்துவார். அப்போ பாப்பானுங்க, இவன் அங்கே இருந்தவன் தானே, இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி தானே அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லணும், இது கர்த்தரால் ஆனது, என் கண்களுக்கு ஆச்சரியம். அந்த ஆச்சரியமான வாழ்க்கை உங்களுக்கு வரும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா உங்கள் எல்லாரையும் தனித்தனி ரூபத்தில் தனித்தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் படுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் மனசில் நினச்சிக்காதீங்க, எத்தனை நாள்ரா நான் ஜோம் பண்ணுறது, எவ்வளோரா நான் கஷ்டப்படுறது அப்படின்னு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். நிறையெல்லாம் வேணாம். என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் எனக்கு தெரியாது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பர்சனல் லைஃப்பில் எதனா ஒரு காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்தால், இதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியல ஆண்டவரே, இந்த பழக்கம் என்னை விட்டு போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. மனுஷன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து கேலி செய்வாங்க, உங்களை பற்றி பின்னாடி சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் அப்படி மாட்டிக்கினாங்க தெரியுமா, அது அவங்களுக்கு இருக்குதுன்னு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல ஆண்டவரே, தயவு செய்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் காப்பாற்ற மறக்கவே இல்லை. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் காத்துட்டே வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம நினச்சோன்னா, இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்ணுன்னா எத்தனை இட்லி தேவைப்படும்? எல்லாரும் சாப்பிட்ணுன்னா எத்தனை இட்லி தேவைப்படும்? ஒரு 1000 இட்லியா பிரதர்? அவ்வளோ பேராக வயிறு நல்லது. ஒருத்தர் ஒரு 50 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1000 இட்லி. இப்போது ஒரு தோராயமாக சொல்கிறேன், அத்தனை லட்சம் ஜனத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு போடணுன்னா எவ்வளோ ஆகும்? ஆனால் ஆண்டவர் அப்பயும் அவர்களை கைவிடலை. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை உங்களை ஆசீர்வதிக்கிறது பொருளோ இதுவோ தெரில, அவருடைய வார்த்தை ஒன்று போதும். என்னது? அவருடைய வார்த்தை ஒன்று போதும். வசனம் இருக்குது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை சுத்தமாக்குகிறார், அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் பிரச்சனை இருக்கிற நான் சொல்கிறேன், உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் வெகு நாள் காத்திருக்கும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு வசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வசனம் உங்களுக்கு டச் பண்ணுற நேரம்னு ஒன்று வரும். அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் போய் தொடும், ஒரு தொடுதல். அந்த வசனம் உங்களை தொட்டுருச்சுன்னா போதும், அன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மறைமுகமாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வசனம் தான் அதுக்கு அடையாளம். அந்த வசனம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொடும். எத்தனை பேருக்கு அந்த வசனம் வேணும்? இதில் தான் இருக்குது. ஆமேன் இல்லை?
இதில் தான் இருக்குது. வீட்டில் போய் படிச்சிங்கன்னா அந்த வசனம் உங்களை தொடும். வீட்டில் போய் இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை தொடும். ஏன்னா வசனத்துக்கு நேராக கடைசி காலத்தில் திரும்ப வேணும். வசனம் தான் கம்மியாயிருச்சு. வசனம் இல்லாமல் நாட்கள் போயிடுச்சு. வசனம் படித்தாலே நம்மளுக்கு என்ன வருது? எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒன்று கற்றுக் கொடுப்பார். பாவம் இப்போ அப்படி சொல்கிறதில்ல. தூக்கமே வரலப்பா அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவார், பைபிள் எடுத்து படி, அருமையாக தூக்கம் வரும். சொன்னது உண்மைங்க. ஒரு அதிகாரம் கூட முடிக்க முடியாது. 3 வசனத்துலேயே 10 கொட்டாவி வரும். என்ன பிசாசுக்கு தெரியும், இந்த வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஜெயிச்சுக்கிறோன்னு நல்லாவே தெரியும். அற்புதம் வேணும்னா ஒரே ஒரு வழி தான். ஜபத்தில் போயிட்டு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை நேசிங்க. ஏன்னா ஒரு நைட்டில் போதுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? ஏன் உழைப்பு போட்டு அங்கலாஞ்சி ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப புலம்பி ஏன் கஷ்டப்படுறீங்க? கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் கண்ணீரோடு விதைச்சி, ஏசப்பா இந்த வசனத்தில் இப்படிலாம் சொல்லிடுறீங்களே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்போ பலிக்கும், எப்போ நடக்கும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் அதுக்கு உண்டான கிரிகளை செய்ய அவரோட முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நினச்சி, அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். ஒரு நாள் உங்களை வசனத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் வசனம் உங்களை தோடும். இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வாரமோ இல்லை நாளைக்கோ நாளன்னைக்கோ என்றைக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு வசனம் உங்களை தொடும். அந்த தொட போகிற நாட்கள் தான் உங்களுடைய மாற்றமான நாட்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா ஒரு மனுஷனை உயிரோடு கொண்டு வந்தார் தெரியுமா? யார் சொல்லுங்க? லாசரு. எத்தனை நாள் கழிச்சு உயிரோடு கொண்டு வந்தார்? 7 நாள் தானே? 6 நாளா? 4 நாளா? தெரியுமா? போய் சொல்லக்கூடாது, மாட்டிக்குவீங்க. தெரியுமா தெரியாதா? 4 6 7 4 தெரியுமா? அப்படி தான் நான் சும்மா கேட்பேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அதிலே சொல்லணும். அல்லேலூயா. 4 நாள் என்ன பண்ணார்? ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார். அவர் உயிரோடு எழுப்பினது என்னென்ன பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம். லாசருவை எழுப்புறதுக்கு அவர் உயிரோடு பண்ண விஷயங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். லாசருவே எழுந்து வா. அவருக்கும் கல்லறைக்கும் எவ்வளோ தூரம் இருந்துச்சு? ஒரு குருட்டு பணப்பான்மை இவ்வளோ தூரம் இருந்திருக்கும். அவர் கல்லறை உள்ள போனாரா? இல்லை. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணலை? கல்லறை உள்ள போகல. 2வது கல்லறை உள்ள போய் லாசரு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாரா? இல்லை. 3வது லாசரு உடம்புல உயிர் இருந்துச்சா? இல்லை. 4வது லாசரு இந்த கை எலும்பு எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் கெட்டு அழுகி போய் எல்லாம் டிஸ்மேண்டல் ஆயிடுச்சு, பாடியே போயிடுச்சு. எதுவுமே நடக்கலை. ஏசப்பாக்கும் கல்லறைக்கும் தூரம். அற்புதம் நடக்கணும். இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை உள்ளே போய் அவனை உயிரோடு கூட்டிட்டு வெளியே வருது. அல்லேலூயா. அதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. அல்லேலூயா. உங்களை மேலே கை வைக்க தேவையில்லை, உங்கள் மேலே எதுவும் இது பண்ண தேவையில்லை. அங்கேருந்து வர ஒரு வசனம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் இருக்கிற செத்துப்போன வாழ்க்கை திரும்ப துளிர்ந்து வெளியே வந்துடும். அதுதான் பெரிய ரகசியம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மறித்து போயிருக்கலாம், இல்லை உங்கள் கர்ப்பமே மறித்து போயிருக்கலாம், இல்லை உங்கள் சரீரமே மறித்து போயிருக்கலாம், சமாதானமே செத்து போயிருக்கலாம், இல்லை எனக்கும் என் கணவருக்கும் இல்லை ஃபேமிலிக்கும் சமாதானமே இல்லை, சமாதானம் செத்து போச்சு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. செத்து போன கல்லறைக்கு என்னத்தை தான் அனுப்பிச்சாரு? வார்த்தை அனுப்பி உயிரோடு கொண்டு வர முடியும்னா உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தம்முடைய வார்த்தை அனுப்பி நல்ல வாழ்க்கை அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 112 1 2 வாசிங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதுன்னா கொன்றுவாரோ வெற்றிடுவாரோ அப்படின்னா பயம் இல்லை. அவர் என்னை வாழ வைத்திருக்கிறார் என்பதற்குண்டான பயம், அவர் நம்மை உயிரோடு காத்திருக்கிறார் என்பதான பயம், அவர் கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸ்,
அந்த மதிப்பு, அந்த மரியாதை, அந்த கனம், அந்த புகழ், அந்த ஆராதனை எல்லாவற்றையும் நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா என்பதை பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஆராதனையில் என்ன பண்ணுறாரு? பிரியப்படுகிறார், வாசமாக இருக்கிறார். நான் பின்னாடி இருந்து பார்க்குறேன் நிறைய பேர், எத்தனை பேர் உண்மையாக ஆராதிக்கிறாங்க, எத்தனை பேர் ஆராதிக்கல, எத்தனை பேர் வாய் மட்டும் பாடுது, இருதயம்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர், நீங்கள் ஆண்டவர் சித்தமானால் அடுத்த மாதம் ஆராதனை குடிச்சு எடுக்கிறேன். ஆராதனையில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. தேவன் அங்கீகரிக்கப்படாத ஆராதனை எங்கே போகுதுன்னா நம்ம அடுத்த மாதம் பார்க்கலாம். நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் வாசம் செய்கிற தேவன். ஏன் தெரியுமா ஆண்டவர் ஆராதிக்க சொல்கிறாரு? சில பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய பெரிய கோட்டைகளை தகர்த்து எடுக்கணும்னா நம்மளால் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அதனால தான் ஆராதனைக்கு முன்னாடியே வாங்கன்னு ஐயா என்ன பண்ணுறாரு? அவ்வளோ சொல்கிறாரு, வந்து ஆராதிங்க, அதில் பலன் இருக்குது. பிரக்மன் செய்யா தெரியுமா? பிரக்மன் செய்யா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவருடைய யூடியூப்லாம் நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு அவருடைய யூடியூப்ஸில் அவருடைய வர்ஷிப்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை நடக்கும். அவங்கள நான் குறை சொல்லலை. அந்த ஆராதனையை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அங்கேயும் பாட்டு பாடுவாங்க, அங்கேயும் கை தட்டுவாங்க, அங்கேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க, அங்கேயும் ஆராதனை நடக்கும். அப்போயும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டைம் முடிஞ்சுட்டு பிரக்மன்ஸ் ஐயா கிட்ட வெல்கம் பண்ணி மைக்கை கொடுப்பாங்க. இப்போ ஐயா நடத்துவாங்க, ஃபாதர் நடத்துவாங்க அப்படின்னு. அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் மைக்கை வாங்கி தேங்க்யூ அப்பா ஜீசஸ்ன்னு சொல்லுவார். சொன்ன அடுத்த ஒரு 5 செகண்டில் அந்த சர்ச்சில் இருக்கிற அட்மாஸ்பியரே மாறும். நீங்கள் வேணால் நல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சர்ச்சில் இருக்கிற அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயமும் மாறி அங்கே இருக்கிற சபையே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். பரிசுத்தாவியானவர் மேலே இறங்கி மகிமையாக மூட ஆரம்பிச்சிருவார். ஏன் தெரியுமா? நம்மளாம் சபையில் மாத்திரம்தான் ஆராதிக்கிறோம். ஆனால் பிரக்மன்ஸ் ஐயா 24 hours 7 நாளும் அவருடைய வேலையாக அவர் ஆராதிக்கிறது தான். ஆராதனையிலே மூழ்கி இருக்கிறார் அந்த தேவ மனுஷன். அதனால் அவர் இறங்கி மைக் எடுத்து ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே வானத்திலிருந்து மகிமை டம்மார்னு கீழே வந்து விழுந்த மாதிரி எல்லாரையும் ஆசீர்வதிக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ராக்ஷன் செகண்டில் நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா ஆண்டவரை நீங்கள் பயபக்தியோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள். நல்ல கையை தட்டி நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு பாருங்கள். அதுக்குள்ள இருக்கிற பலன் உங்ககிட்ட யாராலையும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்கள் ஆத்மா பாடும், உங்கள் அறியாமலே ஆத்மா அழுகும். எத்தனை பேர் ஆத்மா நீங்கள் ஆராதிச்சு உணர்ந்துருக்கிறீங்க? நம்ம யான்னே தெரியாது, நம்ம சந்தோஷமாக பாட்டு பாடிட்டே இருப்போம். நம்ம கண்ணில் தானாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆராதனை நேரத்தில். அதெல்லாம் ஏன் தெரியுமா? ஆவியானவர் மறைமுகமாக செய்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிப்பீங்க ஆண்டவரை? வீட்டிலலாம் ஆராதிச்சு பாடுங்க. குழம்பு வைக்கிறீங்களா வீட்டில்? அப்போல்லாம் பாடுங்க, நல்லது. அங்கே பாடினா தான் இங்கே என்ன பண்ண முடியும்? பாட முடியும். மேபி அடுத்த மாதம் என் மைண்டு மாறிச்சுன்னா பிரசங்க நேரத்தில் யாருன்னா கூட பாட வச்சுருவேன். அதனால் ரெடியாக இருங்க. அல்லேலூயா. வராமல் போயிடாதீங்க. சும்மா சொன்னேன் வாங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஏன்னா தன் பிள்ளைகளை அவர் கவனமாக பார்த்துருக்கிறார். ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம பிள்ளைகள் மேலே கரிசனமாக இருக்கிறோமோ அவர் 100% அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா தன் பிள்ளைகள் கெட்டு போகிறது தான் தகப்பனுக்கு வருத்தமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால், நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளையாக நீங்கள் நம்பினீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, ஆண்டவர் உங்களை அப்படி திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ரத்தத்தினால் மீட்டெடுத்துற ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. ஏன்னா கடைசி காலத்தில் உங்களை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார் வெளியே. விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் ஜோம் பண்ணிங்களே, ஏசப்பா என் வழியை போக்குங்க, ஏசப்பா என் கடனை போக்குங்க அப்படின்னு. ஒரு நாள் வரும் உங்களை சொல்லுவார், நீ இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுக்காக ஜோம் பண்ணு, அவன் கஷ்டம் மாறும். பிரதர் அனுப்புவார், நீ இப்போ அந்த பிரதருக்காக ஜோம் பண்ணு, நீ உன்னை வச்சு தான் ஆண்டவர் செய்ய போகிறாரு. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்துட்டோம், வரப்போகிறோன்னு இல்லை, வந்துட்டோம். நம்மளை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்கள் நம்பினாலும் நீங்கள் நம்பலனாலும் உங்களை மறைமுகமாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? இவங்க போகிற இடம் நல்லது தானா? இல்லை இவங்க கும்பிட்ற சாமி உண்மை தானா? இவங்க எத்தனை வருஷத்தில் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னு நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. அதனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்புறீங்களா? சொல்லுங்களேன். நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறதுனால நான் ஆசைப்பட்டாலும் நான் ஆசைப்படலைனாலும் ஏசப்பா என்னை நல்லா தான் வச்சுருக்கிறாரு. இன்னும் நல்லா வச்சுருப்பார். இன்னும் நல்லா இருப்பேன். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நிறைய பேரை நான் வாழ வைப்பேன். நிறைய பேருக்கு கொடுப்பேன். நிறைய பேரை படிக்க வைப்பேன். என் வீட்டை தேடி வரவங்களுக்கு
சாப்பாடு இல்லாமல் அனுப்ப மாட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட 2 இருந்தா என்ன பண்ணு, ஆனால் பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுனுக்குது. உங்களை தப்பு சொல்லலை, நல்லது. நானும் கபோர்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறேன். கொடுங்கள் என்பது மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அன்பை கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற மன துர்க்கத்தை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஜபத்தை அவங்களுக்காக கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற டைம் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்காக ஜபத்தை, அவங்கக்கிட்ட இருக்கிற வழியை நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவருடைய தன்மைகள். ஏன் தெரியுமா? எந்த ஒரு கிணத்துல எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த கிணத்துல என்ன ஆகும்? இறக்கிற கிணத்துல தான் உங்கள் பீரோவில் சுரக்கணுமா? ஒரு ஆமேன். உங்கள் பீரோவில் சுரக்கணுமா? உங்கள் பர்ஸில் சுரக்கணுமா? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சுரக்கணுமா? ஆமேன் இல்லை, இறக்கி வைங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. தானாக சுரக்கும் பிரதர், தானாக நடக்கும். வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலாம் பாருங்கள். ஆமாங்க, 12 சீஷர்கள் 5000 ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகலாங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்க, போதுன்னு நிறுத்துறாங்க பாருங்க. நின்றுச்சு. மிச்சம் இருக்கிறது எத்தனை கூட? அதோட என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு ஆயிடுச்சு. அந்த படுபாய் பசங்க இன்னும் ஊருக்கெல்லாம் எத்தனை கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்காது? ஆனால் அது ஆண்டவருடைய கட்டளை இல்லை. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு போஷிக்கும்படியாக ஒரு அற்புதத்தை என்ன பண்ணார்? ஆனால் அது உள்ளான ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க எடுத்து எடுத்து பக்கத்தில் கொடுக்குற வரைக்கும் அந்த கூடையில் என்ன ஆகலை? குறையவே இல்லை, குறையவே இல்லை. அதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் கொண்ட நேரம். எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வருவாங்க, போவாங்க, இம்மான ஐயான்னுவாங்க. பார்த்தா 2 பொட்டலம் கையில் இருக்கும். சத்து மாவு தெரியுமா? சத்து மாவு தான் உடம்புல ஓடுனுக்குது. பால் வீட்டில் கொடுப்பாங்கள்ல சத்து மாவு. ஆண்டவர் நினைக்கிறீங்களா அவங்கள சும்மா விட்டுருவாங்கன்னு? 100% அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற கரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. தயவு பட்சலாம் பார்க்காதீங்க, கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. யாருக்கு தெரியும், நீங்கள் கொடுக்கறத பார்த்து ஏதோ ஒரு பணக்காரங்க கேள்விப்பட்டு இந்த ஜனத்துக்கு இவங்களால நிறைய ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு 10 கோடி செக் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆசை தான் இல்லை, நடக்கும்ல, நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கொடுத்து பழகுங்க பிரதர். ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா கொடுங்க. என்கிட்டே இல்லை, உங்ககிட்ட கொடுக்குறது என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வரும், நான் கொடுப்பேன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அந்த ஊழியக்காரருடைய காலேஜில் தான் தம்பி படிக்கிறாப்புல. அந்த ஊழியக்காருக்கு ஒரு தன்மை இருக்குது. அவர்கிட்ட இல்லைன்னே சொல்ல மாட்டாராம். வந்துடும் கொடுத்துடலான்னு சொல்லுவாராம். எப்படி? வந்துடும் கொடுத்துடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொடுத்துட்றேன். அவர் வாயில் இல்லை, முடியாது, எதுவுமே இல்லைன்னு மட்டும் என்ன பண்ண மாட்டார்? சொல்லவே மாட்டார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, முடியல, இருக்காதுன்னு சொல்லாதீங்க. ஆந்திவே வருது, கொடுத்துருவோம். ஆசீர்வதிக்கிறாரு, கொடுத்துருவோம். ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு, கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் சொல்ல சொல்லதான் உங்கள் வாழ்க்கை கட்டமைக்க மாறும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கொடுக்குறதுல நம்பி பேசுகிறேன். நம்மளை விட கிறிஸ்தவர்களை விட பிற மதத்தினவர்கள் நிறைய கொடுக்குறாங்க தெரியுமா? நிறைய வெளிய ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம மேலே என்ன பேர் வந்துருச்சு? வெளிநாட்டிலேருந்து நம்ம பணத்தை இறக்கிட்டு, என்னது வெளிநாட்டிலேருந்து காசை இறக்கிட்டு பாசங்களே அமைக்கின்னு போயிடறானுங்கோ, ஃபாதருங்களே அமைக்கின்னு போயிடறானு. உண்மை தானே புதர்? சாட்சி இருக்குது. நம்மளுக்கு அந்த பேர் வந்துருச்சு புதர், உண்மையாக சொல்கிறேன். நம்மளுக்கு அந்த பேர் வந்துருச்சு. வெளிநாட்டில் அந்த ஜனம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவில் இருக்க ஜனங்களுக்கு செலவழிக்க காசு அனுப்புது. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க அமைக்கின்னு போயிடறானுங்கன்னு வருத்தமாக இருக்குது. டோல்கேட்லேயே சொல்லிக்கிறாங்க பாருங்கள், நேரடியாக சாட்சிலாம் இருக்குது. ஆனால் நம்ம சபையில் அப்படி பேர் வேணாம். அவங்கக்கிட்ட இல்லைனாலும் நம்ம கொடுப்பாங்கன்னு நம்ம பேர் வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு பேர் வரணும். பசியாக இருக்குதா, அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போ, நீ சாப்பிடாம வெளியே வரமாட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். கஷ்டமாக இருக்கிறியா, அந்த பிரதர் வீட்டுக்கு போ, அவர் பேசினாலே உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுற நாட்கள் வரணும். அதுதான் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கான ஒரு உண்மையான அடையாளம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நீங்களாம் கர்த்தருக்கு பயப்படுவீங்களா? ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நல்லது. லாஸ்ட்டாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாமா? ஏசாயா 8:18 வாசிங்களேன்.
ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். ம் 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 போதும் பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இருங்க 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 போதும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். உங்களுக்கு யார் கொடுத்தா பிள்ளைகளை? யார் கொடுத்தா? உங்கள் ஹஸ்பண்டா? உங்கள் மனைவியா? யார் பிரதர் கொடுத்தா? என் புள்ளியெல்லாம் நான் கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன், தூக்கிட்டு வர மேலே பரலோகத்துக்கு. பார்த்துங்க, கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. யார் கொடுத்தது? ஒருவேளை பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் 100% நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, எப்போ எனக்கு தருவேன்? தருவியா மாட்டியா? தந்தே ஆகணும். அல்லேலூயா. அப்பா தானே, அப்பா தானே. அப்பா பாக்கெட்டில் எத்தனை பேர் திருடிக்கிறீங்க காசை? நானும் திருடிக்கிறேன். திருடாத யாருமே இல்லை. அப்பா பாக்கெட்டில் காசு திருடுவோம். அப்பா பர்ஸில் என்ன பண்ணுவோம்? என்னைக்குன்னா அப்பா நம்ம மேலே கேஸ் கொடுத்துக்கிறாரா? என் பிள்ளை திருட்டு போயிட்டான் சார். உண்மையாக உன்னை பெற்றுருந்தானா நீ 10,000 ரூபாய் அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போனாலும் என் பிள்ளை தான் எடுத்துகிட்டு போனான். நீ அப்பாவா அவரை பார்த்தனா ஆசீர்வாதத்தை உரிமையாக போய் கேட்கணும். எப்போ ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுப்ப? எப்போ என் கடன் பிரச்சனையை மாற்றுவேன்? எவ்வளோ நாள் தான் நான் அழுவுறது? எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே இருக்குது? என் பிள்ளைய பெற்றுட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் இங்கே தான் இருக்கிறேன். உன்னுடைய நாமத்தை யாரும் என்ன பண்ணுறக்கூடாது, தூஷிக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். கொஞ்சம் ஈகோவை டச் பண்ணி விட்ருங்க ஆண்டவர்கிட்ட. இப்போ அவரை கொஞ்சம் உஸ்பேத்தி விட்ருங்க. கர்த்தர் செய்வார் நிச்சயமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தராலே என்னவா இருக்கிறீங்களா? நீங்க அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அப்ப நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரியல, நீங்க அடையாளமா இருக்கிறது, நீங்க அற்புதமா இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுது, இவன் ஏதோ பண்றான்டா, அதனால தான் இவன் நல்லா இருக்கிறான். ஏன் தெரியுமா? சீயோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னதங்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம எங்கே போனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நாங்கள் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்களேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வியாதி எங்களுக்கு இல்லை, வறுமை எங்களுக்கு இல்லை, கடன் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. வியாதி, வறுமை, கொடுமை எங்கள் குடும்பத்தில் இல்லை. இனிமே வட்டி கடன் எங்களுக்கு இல்லை. எங்க நகை இனிமே பேங்க்குக்கு போகாது. எங்க வீட்டில் இனிமே சண்டை நடக்காது. எங்களுக்கு வீட்டில் நிச்சயமா குழந்தை பிறக்கும். சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை தருவாராக இயேசுவின் நாமத்தினால. எல்லா கர்ப்பங்களும் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால். அப்பா பிள்ளைக்கு ஆனால் சுதந்திரமாமே. எல்லா சுதந்திரமும் கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோம்.